இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிள் ஃப்ரண்ட் நெக் பேட்டர்ன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லுவேன்னா ஒரு 2 to 3 செயின் ஸ்டிச் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுடுவோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நான் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸ் தான். அதனால் நான் அது ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ 2 to 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நான் 3rd லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அயன் ஸ்டோன் வந்து நிறையவே டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கும். ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, சர்க்கிள், இது மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை வந்து நான் டைமண்ட் ஷேப் மாதிரி சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு நெக் பேட்டர்ன், ஃப்ரண்ட் நெக் வந்து நான் காமிக்கிறேன். இதே நீங்கள் பேக் நெக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் ஹேண்ட்க்கும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஸ்லீவில். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் அயன் ஸ்டோன் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம வந்து ஆன்டிக் பீடு வச்சோ ஒரு 4th லேயர் அது மாதிரி போடலாம். இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பீட்ஸ் வேணாம், அதுக்கடுத்து வந்து ஏதாச்சும் ஸ்டோன் அது மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நான் அதுதான் இப்போ வந்து காமிக்க போகிறேன். ஸோ ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா அது நம்ம லென்த்துக்கு ஏற்ற மாதிரியாக வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ண பிறகு தான் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதை லாக் பண்ணுறதுக்கு செயின் ஸ்டிச் சும்மா போட்டு வச்சுப்போம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வாட்டர்லாம் பட்டுச்சுன்னா சில டைம் என்ன ஆகும்னா அது மூவ் ஆகி வெளியில் வந்துடும், தண்ணிலாம் பட்டுச்சுன்னா ஃபேப்ரிக் க்ளூலேருந்து. ஓகேவா? ஸோ என்ன பண்ணோன்னா அது நல்லா ஸ்டேபிளாக அதில் இருக்கணுன்றதுக்காக நம்ம அது காஞ்ச பிறகு விச் மீன் ட்ரை ஆன அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து செயின் ஸ்டிச் மாதிரியாக ஷேப்பில் வந்து அது லாக் அடிப்போம். ஓகேவா? அப்படி பண்ணோன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை விட்டு மூவ் ஆகாது. ஆர் நீங்கள் துவைச்சாலோ இல்லை வந்து அதில் தண்ணி பட்டாலோ வந்து அது வெளியில் வந்து பிஞ்சிட்டோ எதுவும் வராது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது அவங்களே வந்து ஒரு செயின் பேட்டர்னில் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது வந்து மீட்டர் கணக்கில் தான் நம்ம வாங்கினோம். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற சைஸ்க்கு வந்து வெட்டிக்கலாம் நம்ம லென்த்துக்கு. வெட்டின பிறகு இப்போ நான் சிங்கிள் லேயர் வச்சு பார்த்தேன். சிங்கிள் லேயர் வந்து அவ்வளோவா சூட் ஆகலை. அதனால நான் டபுள் லேயருக்கு போகிறேன். ஸோ டபுள் லேயர் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக தெரிகிற மாதிரி இருக்கும் எம்போஸ்டாக. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி வந்து நெக் பேட்டர்ன் ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு டிசைன் மேக் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.